ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்கீங்களேன்னு எல்லோரும் கேட்டிருக்கீங்க. சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுவேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொடுத்த ஒர்க்கு கூட சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னே தெரியல. ஷோ, செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன தான் பண்ணுறாங்களோ. ஏங்க என்ன அது என்ன வந்து போயின்னு என்ன சொல்ல வந்தியோ அது ஒழுங்காக சொல்லிட்டு போ. இல்லைங்க, இன்றைக்கி நம்ம அக்கா வீட்டுக்கு போகணும். அதான் உங்களை கிளம்ப சொல்லலான்னு வந்தேன். என்னது அக்காவா? உனக்கு எங்கே அக்கா இருக்குது? எங்கள் அக்கா இல்லைங்க, உங்கள் அக்கா. அத்தை தான் சொன்னாங்க விருந்துக்கு அங்கே போகணும்னு சொல்லி. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஹே, என்ன நீ? எனக்கு ஒர்க்கெல்லாம் இருக்குது, உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நான் ஒர்க்கு பார்க்குறதா, இப்போ நான் விருந்துக்கு வரதா? என்னங்க, நீங்கள் உங்கள் அக்கா வீட்டுக்கு தானே போகிறோம். போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஒர்க் பார்க்கலாமே. ஹே, லூஸ் மாதிரி பேசாத ஷாலினி. எனக்கு 3 days தான் லீவ் கேட்டிருந்தேன் மேரேஜ்க்கு, சரியா? அதுக்கு மேலே என்னால் 1 மணி நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன இவர் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு. என்னமோ எங்கள் அக்கா வீட்டுக்கு வர சொன்ன மாதிரி. அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறக்கு என்னவாம்மா? ஓ அப்படியா, சரி. நீங்கள் வரல அப்படின்னா நான் அத்தையிட்ட சொல்லிடுறேன் இதை போய். அப்புறம் என்ன சத்தம் போட்டுட்ருப்பாங்க. ஹே, இரு. அம்மாக்கிட்டலாம் சொல்ல வேண்டாம். 1 hour மட்டும் பர்மிஷன் கேட்டுட்டு வரேன். நீ கிளம்பு. அப்படி வாங்க வலிக்கு. அம்மானு சொன்னாதான் வலிக்கே வர்றது. ஆளை பாரு ஆளை. நீ அவங்க அம்மா வச்சே பிளாக்மெயில் பண்ண வேண்டியதான். சே, இவ வேற வேலை டென்ஷன் தெரியாமல் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அவள் சொல்கிறதும் சரிதானே. நம்ம அக்கா வீட்டுக்கு தானே போகிறோம். சரி, போய் கிளம்புவோம். ஹே ஷாலினி, கொஞ்சம் தண்ணி போட்டு விடு குளிக்க. 10 minutes வந்துடுவேன். அதெல்லாம் அப்போவே போட்டாச்சு, வந்து குளிங்க. ஹே இரு, 10 minutes ஆகும். ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டாமா? முடிச்சுட்டு வரேன், நீ வேணா குளிச்சுட்டு வா. ஏங்க, நான் இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கல. நீங்கள் போய் ஃபஸ்ட்டு குளிங்க. ஓ அப்படியா, சரி, நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ஏற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இவன் என்ன வார்த்தைக்கு வார்த்தை குளின்னு சொல்லிட்டு இருந்தா. சோப்பையும் காணும், ஒன்னையும் காணும். எங்கே தான் வச்சுட்டு போனாலும். ஹே ஷாலினி, சோப்புங்க. சோப் அங்கே கபோர்டில் தான் வச்சுருந்தேன், நீங்கள் பார்க்கலையா? எடுத்துகிட்டு போய்க்கலாம்ல. நான் பார்க்கல. உனக்கு பாத்ரூம்குள்ளே வைக்கணும்னு தெரியாதா? எங்கள் அம்மாலாம் அப்படி தான் வைப்பாங்க. சரி இருங்க, எடுத்துகிட்டு வந்து தரேன். சீக்கிரம். கேட்ச். ஓகே, தேங்க்ஸ். கண்ணழகா, காதழகா, பெண்ணழகா, பொன்னழகா, இங்கேயோ தேடி சொல்லும் விரலழகா. இந்த பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ ஒன்றும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். நான் ஒன்றை நினச்சி ஒன்றும் பாடலை. நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வேற ஐயோ, சூப்பு கீழே விழுந்துருச்சு. எடுத்தா இப்போ நம்ம கை மறுபடியும் கழுவணும். சரி, அவள் வந்து எடுத்து வைக்கட்டும். அப்பா குளிச்சுட்டு வரக்க உங்களுக்கு இவ்வளோ நேரமா? என்ன நீ, நான் குளிச்சுட்டு வர வேண்டாமா? நீ வேற சோப்பு அங்கேயே வச்சுட்டு வந்த. சரி, சோப்பு கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து வச்சிரு. சரி, நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. சரி, போ, கிளம்பு, டைம் ஆச்சு. நீங்கள் லேட்டாக குளிச்சுட்டு வந்துட்டு டைம் ஆச்சுன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா? சரி, வாய் அடிக்காம போ ஃபஸ்ட்டு. போகிறேன். இவ ஏன் இப்படி பார்க்குறா? என்ன? ஒன்றும் இல்லையே, சும்மா பார்த்தேன். கண்ணாலே ஒரு வழி பண்ணிடுவா போலையே. எதுக்கும் அசராதடா கௌதமே. என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு கத்துறா? என்னாச்சு ஷாலினி? கௌதம், என்னால் முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் கீழே விழுந்துட்டேன். நான் எப்படி உள்ள வர்றது? ஒன்றும் பயப்பட வேணாம், நான் இன்னும் குளிக்கலை. வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதோ வரேன். ஐயோ, என்ன இப்படி விழுந்துட்ட? சரி வா. சரி, கை கொடு. இல்லை கௌதம், என்னால் எந்திரிக்க முடியல.
போடுறீங்க? அப்புறம் என்ன உனக்கு சிரிப்பாக இருக்கா? நானே கீழே விழுந்துட்டேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், என் முன்னாடி சிரிச்சிட்டு இருக்க. அதுக்கு நீங்கள் தூக்காமலே இருந்திருக்கலாம். ஏய் இல்லை இல்லை, அதுக்கு சொல்லலை. நீயே விழுந்துட்ட, அப்புறம் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? அதான் கோவம் வந்துருச்சு. நீங்கள் தூக்குன சந்தோஷத்தில் தான் நான் சிரித்தேன். ஏய், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இப்போ பாத்ரூமில் யார் விழுந்தாலும் இப்போ நான் தூக்கி தான் எழுந்திருக்கணும், சரியா? நீன்னு இல்லை. ராஸ்கல் எப்படி போய் சொல்கிறான் பாரு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. விருந்துக்கெலாம் ஒன்றும் போக வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், இரு. கௌதம் உண்மையாகவே பரவாயில்ல, நம்ம நினச்சதை விட நல்லவராக தான் இருக்கார். ஏய் ஷாலினி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவ்வளோ பெரிய வழியெலாம் இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். சரி இரு, நான் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன். உனக்கு பெயின் ரிலீஃப்க்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிங்க. அம்மா. சொல்லுப்பா, என்ன கிளம்பலையா? இல்லைம்மா, இன்னைக்கு போகல. இந்த ஷாலினி பாத்ரூமில் கொஞ்சம் வலிக்கி விழுந்துட்டா, மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன். கொஞ்சம் அவளை பார்த்துக்கோங்க. ஐயையோ, என்னாச்சு? எப்படி விழுந்தா? சரி சரி, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். அம்மாவே பதறாங்க. எல்லாம் நான் பண்ண தப்பு. சோப்பை நானே எடுத்து வச்சிருக்கணும். ஷாலினிமா, அத்தை வாங்கிட்ட. என்னாச்சுமா? என்னம்மா பாத்ரூமில் விழுந்துட்டியாம்மா? ஆமாத்த, அந்த சோப்பு கீழே இருந்துச்சு, வலிக்கி விட்டுருச்சு. என்னம்மா நீ பார்த்து போகிறது இல்லையா? இல்லை, அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே போயிட்டேன். ஏம்மா, கௌதம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டானம்மா, போயிருக்க வேண்டியதானே? இல்லை, அப்படிலாம் ஒரு பெயினும் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. அது சரியாயிடும் ஈவினிங்குள்ளே. சரிம்மா. அப்போ இங்கேயே சாப்பிடுங்க, விருந்துக்கு போக வேண்டாம். அதான் சொல்லிட்டு இருந்தான் கௌதம். அவள் கீழே விழுந்துட்டா, எங்கே போகிறது அப்படின்னு. போக வேண்டாம், விடு. ஏன் அண்ணி ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா? இல்லை ஷாலுமா, நான் சொல்லிக்கிறேன். அவள் என்ன நினைக்க போகிறா? சரிங்க அத்தை. அம்மா. என்னடா வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா, இந்தாங்க, நீங்களே தேய்ச்சி விட்ருங்க. ஐயோ இல்லை, இருக்கட்டும், நானே தேய்ச்சிக்கிறேங்க. என்னடா ஏன்ட்ட கொடுக்குற? நீ தேய்ச்சி விட வேண்டியதானே? அவள் வேறு ஏன்ட்ட கொடுக்கவும் இருக்கட்டும் நானே தேய்ச்சிக்கிறேன்னு வேறு சொல்கிறா. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு எது கஷ்டம், நானே தேய்ச்சிக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை, நான் ஒன்றும் நினைக்கல. கௌதமே உனக்கு தேய்ச்சி விடட்டும், சரியா? அம்மா, நான் எப்படி தேய்ச்சி விடுறது? டேய், நீ தேய்ச்சி விடாமல் யார் தேய்ச்சி விடுவா? போ, ஒழுங்காக தேய்ச்சி விடு. சரி, நீ தேய்ச்சி விடு, நான் போய் ஏதாவது டிஃபன் செய்கிறேன், சாப்பிடுங்க. ஐயோ, அம்மா வேற இப்படி மாட்டி விட்டு போயிட்டாங்களே. ஆமாம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, அதுதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உன் காலை கட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே தேய்ச்சிக்கிறேன், கொடுங்க. சொன்னால் கேளு, காலை காட்டு, நான் தேய்ச்சி விடுறேன். ஒன்றும் வேணாம், கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. நீ ஃபஸ்ட்டு படு, உன் காலை மட்டும் காட்டு, நான் தேய்ச்சி விடுறேன். சரி.